அது அப்புறமா இருக்கும். இது ஒரு கொஸ்டின். இதை தவிர அவனுக்கு கொடுத்துருக்கிறது முக்கியமான ஒன்று, தக்காளி பழம் உணர் தடை RNA. நாட்டு தக்காளி பழம், பெங்களூரு தக்காளி பழம். நாட்டு தக்காளி பழம் 4 நாள்ல பழுத்து போயிடும். பெங்களூரு தக்காளி பழம் 10 நாள் கழிச்சு சுருங்கி நொந்த நாய் முடியா போகும். நம்ம தக்காளி பழம் ஏன் சார் 4 நாள்ல பழுக்குது, பெங்களூரு தக்காளி பழம் ஏன் சார் 10 நாள் ஆகுது? தக்காளி பழம் பழுக்கிறதுக்கு காரணம் ஒரு என்சைம் இருக்காங்க, polygalacturonase. The enzyme responsible for the ripening of tomato is polygalacturonase. நமக்கு சென்சேஷன் இருக்கிற மாதிரி செடிக்கும் சென்சேஷன் உண்டு. நமக்கும் உணர்ச்சி உண்டு, செடிக்கும் உணர்ச்சி உண்டு. யூ நோ மைமோசா புடிக்கா, தொட்டாச்சி நீங்க இன்னொரு செடி கேள்விப்பட்டிருக்கடா, அதை போய் லேட்டா டச் பண்ணேன்னு வச்சுக்கோ, எலக்ட்ரிக் முடியும். உங்க ஊர்ல இந்த சூரியகாந்தி செடியெல்லாம் நிறைய இருக்கும். சன்ஃபிளவர் காலத்துல இந்த பக்கம் சூரியன் இருந்தா எங்க பூ பார்க்கணும், சாயங்காலம் இந்த பக்கம் டாயின்னு இப்படி வளைஞ்சிடும். நிறைய ஸ்கூல்ல தூங்க மூஞ்சி மரம்னு நட்டு வச்சிருக்கோம். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுன்னா இலை மூடிக்கும். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி மத்தியானம் அதுலேருந்து காற்று வந்துடும் வச்சுக்கோங்க, குழந்தைங்க செம்ம ஜாலியாக ஸ்கூலில் தூங்குவாங்க. நம்ம தான் தூங்குறோமே அப்படியே மத்தியானம் ஃபஸ்ட் பீரியட்லாம் செம்ம தூக்கம். அந்த தூக்கத்துக்கு காரணம் அந்த தூக்க மூஞ்சி மரத்தோட எஃபெக்ட். சாயங்காலம் இலை மூடிக்கும். அப்போ நமக்கு சென்சேஷன் இருக்கிற மாதிரி செடிக்கும் சென்சேஷன் உண்டு. தக்காளி செடியிலே தக்காளி காயை பிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் பிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு சென்சேஷன் வரும். தென் இட் அண்டர்கோ புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கையானது நடைபெறும். It secretes an enzyme called polygalacturonase. இது polygalacturonase என்ற நொதியினை சுரக்கும். It acts on the cell wall material. தக்காளியில் காணப்படுகின்ற செல் சுவர் பொருட்களின் மீது அது செயல்படும். அப்ப அது டிசால்வ் ஆகும், டீகே ஆகும், சிதைவடையும். தக்காளி 4 நாள்ல பழுத்துப்படும். 4 நாள்ல பழுத்து போச்சுன்னா உடனே விற்கலைன்னா நஷ்டம். 5ஆவது நாள் அந்த பக்கம் வருவேன் நான், அழிக்கிற தக்காளி தூக்கி என் மூஞ்சில நீ டொகன்னு அடிக்குவேன். அப்ப தக்காளி 10 நாள் கழிச்சு பழுத்ததுன்னா நமக்கும் நல்ல காசு, வேஸ்டேஜ் இருக்காது. அப்ப சயின்டிஸ்ட் யோசனை பண்ணலாம், பிச்சுட்டோங்கிற ஒரு சென்சேஷன் வந்ததுனாலே தக்காளி சீக்கிரம் பழுக்குது. அந்த பிச்சுட்டோங்கிற ஒரு சென்சேஷனை டிலே பண்ணினோம்னா, தாமதப்படுத்தினோம் என்றால் தக்காளி பழுப்பதற்கு நாளாகும் என்று now scientists introduced a special kind of RNA called antisensoranin, which delays the production of polygalacturonase. polygalacturonase உருவாக்கத்தை தடை செய்கின்ற அல்ல, சொல்றது மெதுவாக்குகின்ற ஒரு RNA-வின் பெயர் உணர்தடை RNA-ன்னு பேர். சயின்டிஸ்ட் அந்த உணர்தடை RNA-வை எடுத்து தக்காளியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். பிச்சிட்டோம்னா அப்புறம் பிச்சிட்டோங்கிற சென்சேஷன் உடனே வராது. It will take 2 or 3 days. 3 days கழிச்சு உனக்கு பிச்சிட்டோம் சென்சேஷன் வந்ததுன்னா என்சைம் லேட்டா ஃபார்ம் ஆகும். என்சைம் லேட்டா ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தக்காளி லேட்டா பழுக்கும். அதான் பெங்களூர் தக்காளி பழம் ஸ்டோரி. இது எல்லாத்தோட முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் क्वेश्चन இதுலயே வரும். வாட் இஸ் சூப்பர் பக்? அம்மா தாய் பிச்சை போடு அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுக்கு பேர் சாதாரண பிச்சைன்னு. மா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ பீஸா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் சூப்பர் பிச்சைன்னு பேர். நான் பிச்சைக்கு போகலடா, இட்ஸ் நாட் சூப்பர் பிக், இட் இஸ் சூப்பர் பக். அகசாய பூச்சி நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சோம். அமெரிக்காவில் போய் அனந்த் மோகன் சக்கரவர்த்தின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாங்க. வாட் இஸ் சூப்பர் பக்? தமிழ்ல அகசாய பூச்சின்னு பேர். சூடோமோனாஸ் புச்சிடா known as the super bug. Pseudomonas putida அப்படிங்கிற ஒன்னோட பேர் தான் சூப்பர் பக்னு பேர். ஏன் சூப்பர் பக்னு சொல்றோம்னா, இட் இஸ் யூஸ்ட் டு கிளியர் த ஆயில் ஸ்பில்ஸ். எண்ணெய் கழிவுகளினால் எங்காவது மாசுபடுதல் ஏற்பட்டால் அந்த எண்ணெய் பொருட்களை சிதைவடைய செய்ய உதவுகின்ற ஒரு பாக்டீரியத்தின் பெயர் சூடோமோனாஸ் புட்டிடான்னு பேர். எண்ணெயே சிதைக்கிறதுனால, எண்ணெயே கழிவை சிதைப்பதால் இதுக்கு பேரு சூப்பர் பக், அகசாய பூச்சி என்று அழைக்கிறார்கள். ஈராக் வார் வந்தது உனக்கு தெரியும். இந்த ஈராக் வார் வந்தப்ப வார்னா சண்டை, செருப்பில் இருக்க வார் இல்லை. அது மாதிரி சண்டை வந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஷிப்பு மோதிட்டு கடல் முழுக்க அப்படியே எண்ணெய் கொட்டி போயிடுது. எண்ணெய் கொட்டி போயிடுதுன்னா கடல் மேலே எண்ணெய் இருந்ததுன்னா கீழே இருக்கிற எல்லா உயிரினமும் செத்து போயிடும். அதை எப்படி சிதைவடைய செய்யறதுன்னு யோசனை பண்ணப்ப இந்த சூடோமோனாஸை தூக்கி அங்கே போட்டாடும். எல்லா ஆயிலையும் இது சாப்பிட்டு எண்ணெயே தின்னுடுக்கும். எண்ணெய் இல்லடா, எண்ணெய் தின்னல. எண்ணெய் தின்னா நமக்கு எப்படி இப்போ பாடம் பண்ண முடியும்? எண்ணெய் அல்ல, எண்ணெய், ஆயில் ஈட்டிங் பாக்டீரியம்.
இது எப்படி சார் கண்டுபிடிச்சோம்? மொத்தம் 3 சூடோமோனாஸ் இருந்ததுடா. ஒரு சூடோமோனாஸ் கேம்ஃபரை டீகம்போஸ் பண்ணும், கேம்ஃபரை சிதைக்கும் சூடம். இன்னொரு சூடோமோனாஸ் ஆக்டேனை சிதைவடைய செய்யும். One pseudomonas decompose camphor and another pseudomonas decompose actine. அந்த camphor decompose பண்ற ஜீனையும் actine decompose பண்ற ஜீனையும் கழட்டி இன்னொரு pseudomonasல இன்ட்ரோ듀ce பண்ணிட்டாங்க. அப்ப வந்ததுக்கு பேர் தான் நியூ strain of pseudomonas. The pseudomonas is said to be superbug. The main function of Pseudomonas putida is to decompose aromatic hydrocarbons. Aromatic hydrocarbonகளை சிதைவடைய செய்வதில் இந்த Pseudomonas putida என்பது மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. இதுதான் இந்த entire biotechnology. இந்த நடத்தின பாட்டுக்கு மட்டும் அந்த annual examinationல 20 marks உண்டு. ஸோ நீ கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடம் பயோடெக்னாலஜிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லெசனுக்கு வரேன். ஓகே குழந்தைகளா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இதுக்கு அடுத்த கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி அடுத்தது மாடர்ன் ஜெனடிக்ஸ் ஜுவாலஜியில பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை தவிர ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏதாவது இருந்ததுன்னா அந்த கான்செப்டையும் பார்க்கலாம். 5th லெசன்ல சில முக்கியமாக இருக்கிறது சொல்கிறேன். நீ 7:30க்கு அப்புறம் உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா 7:30 7:45க்கு அப்புறமா என்ன டாபிக் வேணும்னு கேளு. அப்புறம் லைனில் வர சமயத்தில் உன்னோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ பாட்னியில் இந்த சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் லெசன் அலோன் கேரிஸ் 20 மார்க்ஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன், 5-10 மார்க்கில் ஏதாவது ஒன்று உண்டு. இதை தவிர நீ எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்க வேண்டியது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சரின் முக்கியத்துவம் அதை நல்லா பார்த்துக்கோ. அதுக்கப்புறமா அடுத்தது வச்சுக்கோங்களேன், அந்த இந்த பார்ட்லேயே டிரான்ஜெனிக் பிளான்ட்ல ஒன்று கடைசியில் வரும், அதையும் பார்த்துக்கோ. ஷார்ட் பிரேக், அப்புறம்